வணக்கம். தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அதேபோல் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சார்பாக இரவு நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் கேப்டன் முத்து ஒரு 2-3 தினங்களுக்காக முன்னாடி நம்ம கடலூர் மாவட்டத்தில் பாசார் என்ற கிராமத்தில் மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்கோம். அந்த மாநாடு நடத்தி முடிச்சிருக்கப்புறம் சில ஊடகத்தில் சில என்ன சொல்கிறது மக்கள் விரோத சக்திகள், எப்போதுமே கேப்டன் வரக்கூடாதுன்னு நினைக்கிற சக்திகள், அதே போல் தேசிய முற்போக்கு வரக்கூடாது என்ற எண்ணத்தோடு மக்களுக்கு நல்லதே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறன்ற அந்த ஊடக நாய்கள் பூரா என்ன சொல்கிறாங்கன்னா, விவாத பேச்சு பேரம் பேசுகிறக்காண்டி தான் நாங்கள் மாநாடு போட்டோம், பேரத்தை உயர்த்தி சீட்டு வாங்குறக்காண்டி தான் மாநாடு போட்டோம் அப்படின்னு சொல்லி கண்ட நாய் பூரா பேசுது ஊடகத்தில். ஏண்டா, நான் ஒன்று சொல்ல விரும்ப கடமைப்பட்டு இருக்கிறேன். கண்டிப்பாக ஆண்ட கட்சியும் சரி, ஆண்டு கொண்ட கட்சியும் சரி, தமிழகத்தில் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க? தமிழகத்தில் என்ன நடந்துக்கிருக்கு? எல்லாம் சொற்குலமாக நடந்துக்கிருக்கு. ஏண்டா, அவன் பிச்சை எடுத்து சம்பாரித்து பண்ணிக்கிட்டு குடும்பத்தை ஓட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிருக்கேன். வீதிக்கு வீதி டாஸ்மார்க்கை திறந்து வச்சுருக்கீங்க, வீதிக்கு வீதி கஞ்சா இருக்குது. அதையெல்லாம் மீறி மக்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ குடும்பத்தை ஓட்டிக்கிருக்காங்க. ஏண்டா, நல்ல கட்சிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டீங்களா? சொல்லுங்கள். முதல்ல நல்ல கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அந்த நாயை பூரா காசை வாங்கிக்கிட்டு கண்டதையும் பேசிக்கிட்டு ஆரம்பத்துலேருந்து அதுதான் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் குற்றம் சொல்லணும் அப்படின்னு. இப்போ சொல்கிறேன்டா, என்னடா குற்றம் கண்டுபிடிச்சிங்க நீங்கள் எங்கள் கட்சிக்கு? சொல்லுங்கடா. யார்கிட்ட போய் காசு ஏந்தி நான் கையேந்தி காசு வாங்கினேன் நிரூபிக்க முடியுமா? கேப்டன் மகன் விஜயபிரபாகரன் மாநாட்டில் அறிவிச்சாப்பில் 2005 இருக்கிற சொத்தும் இப்போ இருக்கிற சொத்தும் வாங்க சேலஞ்சு பண்ணி பார்ப்போம்னு. வர வேண்டியானாடா நாய்களா? என்னடா ஊடகத்தில் பேசுகிறீங்க? ஊடகத்தில் பேசுனா எங்கள் கட்சியை மதிப்பு இல்லாமல் ஆக்கிவிடுன்னு நினைக்கிறீங்களா? இன்றைக்கும் தனியாக போட்டி போட முடியும். அதையும் நான் சொல்கிறேன், இன்றைக்கும் தனியாக நாங்கள் போட்டி போட முடியும். கேப்டன் அப்படி தான் ஆரம்பித்தார், அப்படி தான் மக்களுக்காண்டி ஆரம்பித்தார். 2 கட்சியும் இப்போ சொல்கிறேன், அண்ணா திராவிட முன்னேற்ற